2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல, ஏன்னா 2026 நம்ம காலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருக்கிறம்மா. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்கள் ஒரு வாட்டி நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, மனிதர்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவங்க தான்மா. இது ஒரு பேசிக். நம்மளுடைய ஆன்மீகம் மேலான நம்முடைய இந்து மதம் சொல்லக்கூடிய எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சகல ஜனங்களும் நன்றாக இருக்க வேண்டுவதற்காக படைக்கப்பட்டவங்க அப்படின்றது தான். அதனால் நமக்குள்ளேயே ஒவ்வொரு விதத்தில் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கும் போது உண்மையிலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் உண்மை. தேங்க்ஸ் அ லாட் சார். ஆதித்ய குருஜி அப்படின்றது எங்களுக்கு தெரியுது, நீங்கள் நிறைய எங்களுக்கு ஜோசியங்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் யார் இந்த ஆதித்ய குருஜி அப்படின்றது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியணும் சார். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜோசியத்துக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, ஸோ உங்களோட பாதைகள் அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஆதித்ய குருஜி யார் அப்படின்னு கேட்டால் ஒரு எளிமையான ஜோதிடர்னு தான் சொல்லுவேன். ஜோதிடத்திற்காகவே ஒரு பரம்பொருள் படைச்சார் அப்படின்னு கூட சில பேர் என்னுடைய நண்பர்கள் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக ஆதித்ய குருஜின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த குருஜி பட்டம் கூட என்னுடைய பெயர் இயற்பெயர் ஆதித்யன் தான். நண்பர்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரி, குருஜின்றவர் யார், ஓரளவுக்கு நல்லதுகளை எடுத்து சொல்கிறவர், கொஞ்சம் ஒரு மாதிரி மந்திரி மாதிரி சில விஷயங்களில் ஆலோசனை சொல்கிறவர்ன்ட்டு ஒரு இன்றைக்கு மீடியாவில் ரொம்ப புகழ்பெற்று இருக்கக்கூடிய, பேர் சொல்ல முடியாது, ஒரு பெரிய புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் என்னை விளையாட்டு போல் குருஜின்னு கூப்பிட ஆரம்பித்தார். என்னுடைய நீண்ட கால நண்பர். இன்றைக்கி அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அளவில் பிரபலமாக இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஆதித்யன்ற பேரை வச்சுக்கிட்டு அப்படியே ஒட்டி வச்சு விளையாட்டுக்காக கிண்டலாக குருஜின்னு கூப்பிட்டு அது அப்படியே ஆதித்ய குருஜி ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படி கூப்பிட்ற அளவுக்கு. ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு எளிய ஆள்னு தான் நான் சொல்லணும். அது இதில் வேணால் வேறு மாதிரி நான் சொன்னால், ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே ஒருத்தர் சிந்தித்து கொண்டிருக்கும்போது அதனுடைய அமைப்புகளிலே இருக்கும் பொழுது ஒருவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வர முடியும்னு சொல்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் வேணால் என்னை பற்றியே ஒரு தற்பெருமையாக சொல்லிக்கலாம். சிறு வயதில் நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக படிக்கலம்மா. நான் ஒரு 10வது மட்டுமே படித்த ஒரு எளிய தென்கோடி கிராமத்தில், தமிழ்நாட்டுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடின்ற ஒரு தென்கோடி கிராமத்தில் இருந்து வந்தவன் நான். ஒரு 10வது தான் படித்தேன். எல்லாரையும் மேலே அந்த காலகட்டங்களில் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாக ஒரு முன்னேறாமல் இருந்த இந்த தமிழ்நாட்டில் நானும் அப்படியே சென்னைக்கு வந்தவன். ஆனால் அந்த 10வது படித்தாலும் என்னுடைய குடும்பம் ஜோதிட குடும்பம். என்னுடைய அப்பா ஒரு ஜோதிடர். அதனால் ஒரு மரபு வழின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா, ஒரு ஜீன்லேயே எனக்கு ஜோதிடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னுடைய தந்தை ஓரளவுக்கு ஜோதிட அமைப்புகளாக இருந்ததுனால, குடும்ப சூழல் ஜோதிடத்தில் வளர்ந்ததுனால ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இப்போ ஒரு 10-15 வருஷமாக கமர்ஷியலாக வந்திருக்கிறேன். இளம் வயதில் நான் ஹாபியாக ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 15 வருஷமாக 2011 கமர்ஷியல் ஜோதிடராக வந்தேன். பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய எழுத்து நடை கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த ஜோதிடத்திற்கு முன்பாக நான் பத்திரிகை துறையிலும் இருந்தேன். ஓரளவுக்கு எழுத்து துறை. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சில இந்த மாதிரியான இந்தியா கிளிட்ஸ் மாதிரியான சில சேனல்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. ஏன்னா இந்தியா கிளிட்ஸ் சேனலும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக இருக்கக்கூடிய ஒரு பழமை வார்ந்த நம்முடைய யூடியூப்லேயே ஒரு முதன்மையான சேனல் இல்லையா. இந்த மாதிரியான சேனல்களில் பேச ஆரம்பித்து அதற்கப்புறம் ஒரு ஜோதிடனாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறத தவிர்த்து வேறு எதுவும் என்னை பற்றி ஜோதிடத்தை தவிர்த்து பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மனைவி, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க.
சார் என்னை பற்றி ஒன்றுமே இல்லைம்மா சொல்கிறதுக்கு அப்படின்னுட்டுன்னு உண்மையாகவே வந்து ஒரு ஷோவே எங்களுக்கு காமிச்சிட்டிங்க சார். உங்களோட வாழ்க்கை ஒரு இதுவை ரொம்ப அழகான வந்து ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி. சார் இப்போ 2026 நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம வந்து காலடி எடுத்து வைக்க போகிறோம். பட் அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சார், என்னோடய கேள்விகள் விட நான் உங்ககிட்ட நிறைய கான்ட்ரவர்ஷியலாக சண்டை தான் சார் போட போகிறேன் அப்படின்னு. 2025 இதே மாதிரியே நிறைய ஜோதிடர்கள் உட்காந்து 2025 பாருங்கள் இந்த ராசிக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்க, இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ பணக்கார ஆக போகிறீங்க, நீங்கள் இந்த ரோடை வாங்குவீங்க ஸ்ட்ரீட்டை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹோப்ஸை கொடுத்து எவ்வளோ பேர்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல சார். இப்போ அதே மாதிரி தான் 2026 வரப்போகிற இந்த புது புத்தாண்டு வரப்போ 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2025 பார்த்த மக்கள் இப்போ 2026 பார்ப்பாங்கல்ல சார், அப்போவே நடக்கலை இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் கூட சில பேர் இருப்பாங்கல்ல சார். அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில்கள் சொல்ல போகிறீங்க? ஜோதிடம்ன்றது இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதை வந்து நான் 2 வார்த்தையில் சொல்லுவேன். 2025 நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலை, நடந்தது. 2026 நடக்குமா நடக்காதா? இந்த 4 வார்த்தையை தான் 40 வார்த்தைகளாக கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். உண்மையிலே பொதுமக்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். கீழே நம்ம வீடியோலே கீழே கண்டிப்பாக கமெண்ட் வரும். 2025 இவர் சொன்னாரோ யார் சொன்னாரோ, எல்லா ஜோதிடர்களும் சொன்னார், அந்த ஜோசியர் அப்படி சொன்னார், இந்த ஜோசியர் இப்படி சொன்னார், ஆனால் என் ராசிக்கு நடக்கலையேன்னு வரும். உண்மையை சொல்லப்போனால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவானவை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் மேஷராசியாக இருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் மட்டும் மேஷராசிக்காரங்க கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய 12 பேர் 12 ராசிகளில் தான் ஒருவர் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளில் தான் அவர் பிறக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி பேரும் ஏறத்தாழ 800 கோடி பேரை இப்போ நம்ம தாண்டிட்டோம். ஒரு 65-70 கோடி பேர் வந்து ஒரே ராசியில் அடங்குவாங்க. அப்போ இப்போ மேஷராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன், 2026 மேஷராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், ஒருத்தர் ஏழையாக இருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கை அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. இப்போ முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னால் உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு படிநிலை, ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது. நம்மள எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒருவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு, ஒருவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார். ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? அப்போ மேஷராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1500 ரூபாய் சம்பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். 10 லட்சம் சம்பாதிக்க போகிறவர் 15 லட்சம் சம்பாதிக்க போகிறார்னு அர்த்தம். இந்த அமைப்பை தீர்மானிப்பது ராசி அல்ல, அவர்களுடைய பிறந்த ஜாதகமான அதன் அடிப்படையில், அந்த லக்னத்தின் அடிப்படையில். இதைத்தான் வந்து எங்கள் ஜோதிடம் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அப்படிங்கிற சில பிரிவுகளாக சொல்லுது. அப்போ ஒருத்தருக்கு முன்னேற்றம் இருக்கும்னா உடனே வந்து சொல்லிடக்கூடாது. உண்மையிலே யூடியூப்பையும் நான் தப்பு சொல்லுவேன். நீங்கள் வந்து தம்ப்நெயில் போடுறதே பெரிய எதிர்பார்ப்போடு போடுவீங்க. 600 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய பயிற்சின்னு. தப்பு உங்கள் மேலே தான், ஜோசியருங்க மேலே மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்புகளை நீங்களே தூண்டி வர்றீங்க. ஜாக்பாட் அடிக்க போகும் 5 ராசின்னு கேட்பீங்க. நான் சும்மா தான் சொல்லுவேன். நீங்கள் தம்ப்நெயில் வைக்கும்போது எப்படி வைப்பீங்க? மேஷராசிக்காரன், மிதுன ராசிக்காரன் 5 ராசிகள் ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரராக போக அமைப்புன்னு சார். கேள்வி கேட்டது தப்பு தான் சார், அதுக்காக நீங்கள் எங்களையே திருப்பி அட்டாக் பண்ணாங்க, நாங்கள் எல்லாம் கட் பண்ணிடுறோம் சார். உண்மையை தான் சொல்கிறேன். நான் எங்கள் பக்கமும் ஜோதிடர்கள் சொல்லுவோம், ஆனால் நாங்கள் சொல்கிறத மிகைப்படுத்துறது சேனல்களும்னு நான் சொல்லுவேன். மேஷராசிக்காரர் கோடீஸ்வரர் ஆவார்னா 1000 ரூபாய்க்கு எளிய நிலைமையில் ஒரு தெருவோரத்தில் அன்றாடம் பிழைக்கக்கூடிய ஒரு மேஷராசிக்காரர் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆக மாட்டார். ஏனென்றால் அவருடைய பிறந்த ஜாதக லக்கண அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து அவரும் மேஷராசிக்காரர் தான். அதே நேரத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு தொழில் பண்ணக்கூடிய ஒருவருக்கு பிறந்த ஜாதக அடிப்பின் அடிப்படையில் கோடீஸ்வரர் ஆகக்கூடியது நடக்கத்தான் இருக்கும். ஆகவே இவைகள் இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ நம்ம 2 பேரும் பேசக்கூடிய இந்த விஷயம் ஒரு பொதுவான ஒரு தளம், பொதுவான தளத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சொல்லப்படுவது. இன்னும் துல்லியமாக நீங்கள் போகணும்னா அவங்கவுங்க பிறந்த ஜாதகப்படி அதற்கான ஒரு பலன்கள் இருக்கின்றதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். ஏன்னா இது பொதுப்படையாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தான். 2025 நாங்கள் பார்த்தோம், நீங்கள் இப்படி சொன்னீங்க, ஆனால் 2026 வந்துடுச்சு, எந்த ஒரு மாற்றமுமே இல்லையே அப்படின்னு பார்க்குற நிறைய பேர் தான் சார் மக்கள் இருக்காங்க. ஃபைன் சார். இப்போ 2026 நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராசிகள் படி நம்ம போயிடலாம் சார். ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி. இப்போ இதை வேறு மாதிரி நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ராசின்னு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன்.
ராசி பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? ஒரு வருஷத்திற்கான ராசி பலன்கள். ஒரு கிரகங்கள் முதல்ல ராசி பலன் வந்துட்டாலே ஓரளவுக்கு இந்த ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கிறவங்க தான் இதை பார்க்க போறாங்க. ஜோதிடர்களா இல்ல, ஜோதிட ஆர்வலர்கள்னு வச்சுக்கலாம். அப்ப ராசி பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? 9 கிரகங்களை வச்சு சொல்லப்படுகிறது. இந்த 9 கிரகங்களுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு தான். இதுல இந்த 9 கிரகங்கள்ல ஒரு கிரகம் 2 நாளைக்கு கூட மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சந்திரன். அதுதான் ராசி. சந்திரன் 2-2.25 நாளுக்குள்ள கூட மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவர். புதனும் சுக்கிரனும் 20 நாட்களுக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர். சூரியன் ஒரு மாதத்தோட கரெக்டாக மாறும். அந்த சூரியன் மாறுறதை வச்சு தான் நம்ம மாச அமைப்புகளை செய்கிறோம். 12 வருஷம், ஒரு 12 மாதங்கள் அடங்கி அந்த ஒரு வருஷம் என்பது பூமி தன்னுடைய ஒரு சுற்றுப்பாதையில் சூரியனை ஒரு வருஷம் சுற்றிட்டு வருதுன்றது ஜோசியம் இல்லாதவங்களுக்கு கூட, ஒரு எளிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட, ஒரு மாணவருக்கு கூட இது புரியும். அப்போ இந்த வருட பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறதுனா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களுடைய மூமெண்ட், இயக்கம், இதை வச்சு இந்த கிரகங்கள் வானத்தில் எந்த இடத்துல இருக்கின்றன, இந்த 12 கட்டங்கள், இந்த 12 ராசிகளுக்குள்ள தான் அது இருக்கணும். இப்போ முதல்ல இதை நீங்க தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சா தான் ஏன் இது இப்படி அப்படின்றது புரியணும். பேசிக் என்னன்னு தெரிஞ்சா தானே அப்புறம் பலன்கள் என்னன்னு தெரியும். அப்ப வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு கிரகம், சனி கிரகம், ராகு கேதுகள், இவைகள் இதுலயும் ஒரு வித்தியாசத்தை சொல்லுவேன். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய, அதாவது அதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரே ராசியில 2.5 வருஷம் சனி இருப்பார், ஒரே ராசியில 1.5 வருஷம் ராகு கேதுக்கள் இருக்கும், ஒரே ராசியில 12 முதல் 13, ஒரு வருஷத்திலிருந்து 13 மாசம் வரைக்கும் குரு இருப்பார். இந்த 4 கிரகங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை வச்சுதான் அந்த வருஷ பலன்கள் கணிக்கப்படுகிறது. இப்ப எப்படி இந்த 2026 நம்ம கணிப்போம்? இதுல அப்படி ஏதாவது மூவ்மெண்ட் மாறுதல்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி மாற்றமே இல்லை. 2026 சனி பெயர்ச்சி கிடையாது. அவர் இப்போ மீன வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த மீன வீட்டுடைய பலன்கள், மீன வீட்டிலிருந்து அவர் யார் யாருக்கு எப்படி இப்படி பலன் தரணுமோ அதை ஒரு நிலையான தன்மையாக பண்ணுவார். ராகு கேதுக்கள் பெயர்ச்சி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்னா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அப்போ வருடத்தின் கடைசி மாதத்தில் தான் நடக்குதுன்றதுனால ராகு கேதுக்களும் நிலையாக கும்ப வீட்லையும் சிம்ம வீட்லையும் இருக்கிற மாதிரி தான் அந்த தடவை பலன்கள் இருக்கும். அப்போ சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பெரும்பாலும் பெரிய அளவில் ஒரு இதை தாக்கத்தை செய்யும். ஆமாம், இம்பாக்ட், தாக்கம் ரெண்டும் ஒன்று தான். சரி, மீதம் இருக்கின்ற ஒரே கிரகம் குரு கிரகம். இந்த குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாறுறார். அவர் வருஷம் மாறித்தான் ஆவார். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாறக்கூடிய அமைப்புகளை வச்சு இந்த 2026 பலன்கள் பெரும்பாலும் சொல்லப்படும். அப்போ அதுலேயும் என்ன ஒரு விசேஷம் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற ஒரு பலமான ஸ்ட்ரென்த், ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு அதீத பலத்தையும் அதீத பலவீனத்தையும் அடையும். அந்த அதீத பலத்தை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அடையக்கூடிய அமைப்பில் இப்போ கடக வீட்டிற்கு அவர் உச்சத்தை அடைய போகிறார். சரி, இன்னொரு பேசிக், இதெல்லாம் ஏன் நான் இப்படி சுற்றி வரேன்னா, நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ராசி பலன்கள் எப்படி சொல்லப்படுகின்றன. ஒரு ஜோதிடர் ராசி பலனை தன்னுடைய வாய்க்கு வந்த மாதிரி அருள் வாக்கெல்லாம் சொல்றதில்லை. அப்படி சொல்றாருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்கன்னா தப்பு. எங்களுக்குள்ளேயும் சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. அந்த கால்குலேஷன் படி தான் மேசராசிக்காரங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த கால்குலேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவன். இது ஒரு விஞ்ஞானம். இது நீங்க 1000 தான் சொன்னாலும் ஜோதிடம் எனும் விஞ்ஞானம்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழ் ஜோதிட வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா இன்னைக்கு ஒரு 10 எடிஷனுக்கு மேல போயிட்ட புத்தகம் அது. ஜோதிடம் எனும் விஞ்ஞானம், ஜோதிடம் எனும் மகாற்புதம்னு நான் எழுதின சில புத்தகங்கள்லாம். அப்ப இதன் அடிப்படையில் குரு பகவான் இப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய ஒரு அதி உன்னத பலத்தை அடைகிறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, சனினாலே உங்களுக்கு பயம் வரும், குருனாலே சந்தோஷம் வரும். சனி என்பது என்ன? கெடுதலை மட்டுமே தருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுக்காக அவர் கெடுதலை மட்டும்தான் தருவாரா? விதிவிலக்குகள் இருக்கு. சில ராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பெரும்பாலும் அதாவது ஒரு பொதுவாக ஒருத்தரை பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் பார்ப்போம், அவன் எப்பவுமே மோசமான ஆளியா, அவங்ககிட்ட எவனா வாய் கொடுக்க முடியாது, அந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது, எப்பவும் ஒரு கெட்ட பழக்கங்கள், குடிப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், ஒரு மாதிரி வல்கரா பேசுவார். இவர் ரொம்ப சாஃப்டான ஆள்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா, இருக்குன்னா இருக்குன்னு சொல்வார், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார், கேட்டா கூட ஹெல்ப் பண்ணுவார்ப்பா, எதுக்கும் கேட்பான். இப்படி நம்ம வாழ்க்கையிலேயே ஆளுங்களை பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்ப யாரும் வெறுக்கத்தக்க ஒரு மாதிரியான மோசமான மனுஷன் அப்படின்றவர் ஜோசியத்தில் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு பேரு சனி. லேசா ஜோசியம் புரியுதா? ஹவு டு ப்ரெடிக்ட் தாங்க, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோன்றது புரியுதா? அப்போ எல்லாருமே ஒரு சாஃப்டான கேரக்டரு, காசு இருந்தால் கொடுப்பாருப்பா, இல்லைன்னா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தரை நினைக்கும் போதே சந்தோஷம் வருதில்ல, அப்படிப்பட்ட ஒரு குரு. அந்த அப்படிப்பட்ட குரு இந்த வருஷத்தில்
இருக்கிறதுலே ஒருத்தர் உதவ மனசு இருக்கக்கூடியவருக்கு பணமும் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண கண்டிப்பா மாட்டாரா? சார். நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறாரு, அவருக்கு லாட்டரி டிக்கெட் ஒரு 10 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு, நமக்கு ஒரு 1 லட்சமாவது கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா சார். கொடுப்பார்ல. அப்ப 10 கோடி ரூபாய் அடிச்ச 10 நிலைமையில கோடி சொல்லாதீங்க சார், இன்னும் நிறைய சொல்லுங்க அந்த சார். அளவுக்கு இப்ப குரு இருக்கிறார். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் உதவக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு இந்த வருஷம் ஜூன் மாதம் ஒரு ரேரா 12 வருஷத்துக்கு கூட அடையக்கூடிய ஒரு பலம் என்கின்ற 10 கோடி ரூபாய் அவருக்கே லாட்டரி டிக்கெட்ல அடிச்ச அமைப்பில் இப்ப இருக்கிறார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலன்களா பார்க்க போனா, அவர் கடக வீட்டுல உச்சமாகும் போது மேஷத்திற்கு 4ஆம் வீட்டுல உச்சனாவார், ரிஷபத்திற்கு 3ஆம் வீட்டுல உச்சனாவார், மிதுனத்திற்கு 2ஆம் வீடு, அப்படியே மகரத்துக்கு 7ஆம் வீடு, இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சின்ன காம்பினேஷன் அமைப்புல குரு பகவான் நல்லதை செய்ய போகிறார் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பலன்களை சொல்ல போறோம். இன்னொன்னு, குரு தங்கத்துக்கு அதிபதி. 6 மாசமா தங்கம் என்ன விலையில இருக்குன்றதே உங்களுக்கு தெரியுதா? 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு சார். இப்ப குரு வேற உச்சம்னு சொல்றீங்க. என்ன சார்? குரு உச்சத்தின் காரணமாகத்தான் உலகத்துல அந்த மஞ்சள் நிற பொருளான தங்கம் இன்னைக்கு பயங்கர உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. ஆக ஒரு விதத்துல நல்ல பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய குரு கெடுதலே செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு சில குதர்க்கமாக சில பேர் கேட்கலாம். உண்மையிலே விதினா ஒரு விதி விலக்கு இருக்கத்தான் செய்யும். அவர் நல்ல மனுஷனா கூட இருப்பார், அவருக்கு யாரையாவது ஒருத்தர் பிடிக்காம இருக்கும்ல, அவருடைய பர்சனல் இதில் இருக்கத்தானே செய்யும். ஆகவே விதிகளின் அடிப்படையில் பொதுவான நல்லதுகளை 90% செய்யக்கூடிய குரு இந்த வருஷம் உச்சம் என்கின்ற ஒரு அதி அற்புத நல்ல அமைப்பை அடைய போகிறாரு. ஒரு 3 மாதம் அதிசாரமாக போயிட்டு திரும்பி கூட மறுபடியும் உச்சத்திலே இருப்பார். ஆக குரு நல்ல விதத்தில் இருக்கனால 12 ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குன்னு பார்க்கலாம். சார், உண்மையாகவே குரு பகவான் இப்போ அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். அதுவும் நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க தங்கம்லாம் இன்னும் நல்லா, அப்போ எல்லாருக்கும் தங்கம்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால எளியவராக இருக்கக்கூடியவருக்கு கூட 1 லட்ச ரூபாய் தான் ஆயிடுச்சு, இருந்தாலும் தங்கம் வாங்குறதை விட்டுறவா போகிறோம்? வாங்காமல் 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு, இனிமேல் தங்கம் வாங்க வேண்டாம், நம்ம வெள்ளி பித்தளை துத்தநாகம் அலுமினியம் இப்படி வாங்கி நம்ம பிள்ளைக்கு அலுமினியத்திலே நெக்லஸ் பண்ணி போடுவோம்னு யாருன்னா நினைப்போமா? எது ஒன்று நம்மளை விட்டு விலகி போகுதோ அது மேலே உள்ள கவர்ச்சி தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சார். ஒன்று நம்ம விட்டு விலகி போகுது, ஒன்றை நம்மளால் அடைய முடியல, ஒன்றை நம்மளால் வாங்க முடியலன்னா எப்படியாவது அதை அடையணும், அதை வாங்கணும், அதை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் பாசிட்டிவ் உள்ள மனுஷன். நீங்கள் 1 லட்ச ரூபா நாளைக்கே இன்னும் அடுத்த வருஷம் இந்த மறுபடியும் நம்ம பேசுகிறோம் 2027, 1.5 லட்சமோ 2 லட்சமோ நினச்சா கூட வாங்காமல் விட்டுருவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி தான் கொடுப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையும் வாங்கி குடியா என்னத்தையா அப்படின்னு கேட்கத்தான் செய்வீங்க. அது மாதிரியாக இந்த அமைப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு எளியவருடைய குடும்பத்தில் ஓரளவிற்கு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு பொதுவாகவே எல்லாருடைய வருமானமும் ஒரு பக்கம் இப்படி வந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய, அவருடைய பேர் தனகாரகன், பணத்தை கொடுக்கக்கூடிய குரு இந்த இடத்துல இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி அந்த குருவின் வீட்டிலையும் சனி இருப்பது ஓரளவுக்கு வலிமையாக, ஒரு கெட்டவன் நல்லவனுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதன் போது, ஒரு கெட்டவன் தான் அவன் நல்லவன் வீட்டில் இருக்கும்போது அந்த சரௌண்டிங் அவன் கொஞ்சம் பிரதிபலிப்பான் என்பதன் அடிப்படையில் சனியும் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் செய்ய போகிறார். ஆகவே பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஒரு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் வருமானம் உயரத்தான் செய்யும்ன்றதான் உண்மை. இவ்வளவு தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டிநகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.